Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா அக்னி நட்சத்திரம். ஸோ மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஸ்டார்டிங்கு. இது 27 நாட்கள் இதனுடைய வீரியம் இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த அக்னி நட்சத்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்தவித நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. இந்த அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கிருத்திகா நட்சத்திரத்தில் வரார். இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியன் எப்போ சஞ்சாரம் பண்ணுறாரோ அன்னைக்கு அதை அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஸோ அக்னி நட்சத்திரம்னா எது அப்படின்னு கேட்டேன்னா கிருத்திகா நட்சத்திரம் தான். ஸோ கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியன் வரக்கூடியது தான் அக்னி. இந்த காலகட்டம், இந்த அக்னி நட்சத்திரம், இந்த 27 நாட்கள் ஏன் எதுவுமே நல்லது செய்யக்கூடாது அப்படின்னா, உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஸோ சூரியனினுடைய அந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் வரக்கூடியதில் இந்த சூரியனினுடைய அந்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் அந்த கோடை காலத்தில் நமக்கு வர வேண்டிய அந்த மழைக்கும் இந்த சூரியனினுடைய சஞ்சாரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் அது சஞ்சாரம் பண்ணுறது, அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சூரியனினுடைய இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துலையா இந்த சூரியன் போயிட்டு வர்றது இல்லையா, கர்ப்போட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த இந்த காலகட்டத்தில் அது எப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணுறதோ, இந்த கர்ப்போட்டம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தான் அந்த வருடத்தினுடைய மழையும் இருக்கும் அப்படிங்கிறதும் பொதுவாக பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லி வச்சது தான். ஸோ இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஜென்ரலாக ஒரு வெயில் ஜாஸ்தி இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணுறதோ இல்லை குழந்த பிறக்கிறதோ எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்ப்பிணிகளுக்கும் அது கஷ்டம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சுட்ட இருக்கிற வெயிலில் நம்ம வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக சுபங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட நம்மளுடைய ஒரு பர்பஸ்க்காக தான் அப்படி சொன்னாங்களே தவிர, கல்யாணம் வச்சா அன்றைக்கி ஏதாவது நமக்கு ஆகாதாங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ அக்னி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கே அக்னி நட்சத்திரம் போது தான் கல்யாணம் ஆச்சு. அந்த டைம் தான் கல்யாணம் ஆச்சு. ஆஃப்கோர்ஸ் இவ்வளோ வருஷம், மோர் தென் 34 இயர்ஸ் வாழ்ந்தாச்சு. அதனால் அக்னி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டாவதுல அக்னி நட்சத்திரத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட் உண்டு. தாராளமாக பண்ணலாம். வைகாசி மாதத்தில் வாஸ்து நாளில் நம்ம கடக்கால் போடுறது, வீட்டுக்கான இது போடுறது ரொம்ப விசேஷம். வருடத்தில் 2 வாஸ்து நாள் ரொம்ப விசேஷம். ஒன்று வைகாசியில் வரக்கூடிய வாஸ்து நாளும், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாளும். ஸோ சூரியன் ரிஷபத்தில் இருக்கக்கூடியதும், சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம் பூமிக்கு. அதனால் இந்த வைகாசி மாதத்தில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே நல்லா பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்கி என் வாழ்க்கையில் நான் கிரகப்பிரவேசம்னு பண்ணதும் அக்னி நட்சத்திரத்தில் தான். அதனால் அக்னி நட்சத்திரத்தில் சுபங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் வெயில் தாங்காது, அப்போ சொந்தக்காரங்க வரணும் எல்லாம், அந்த காரணத்தினால நமக்கு அதை ஒதுக்கி வச்சாங்களே தவிர அதில் பண்ணால் நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அக்னி நட்சத்திரத்தில் உங்களுக்கு சௌரியப்பட்டால் திருமணங்களும் பண்ணலாம், கிரகப்பிரவேசங்களும் பண்ணலாம், பொண்ணு பார்க்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எதுவுமே கூடாதுன்னெலாம் கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரத்தில் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த அதிகமான உஷ்ணம் இருக்கிறதுனால தான் நம்ம பெரியவங்க அந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பண்ணால் தீங்கா இல்லை பண்ணினால் ஏதாவது கேடா, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டால் நமக்கு ஏதாவது அந்த வீடு செட் ஆகாதா, அந்த மாதிரி பயம்லாம் எதுவுமே வேண்டாம். எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய கன்வீனியன்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஏசியெல்லாம் கிடையாது. வீட்டு வாசலில் தான் பந்தல் போட்டு கல்யாணங்கள்லாம் பண்ணாங்க. அண்டு ஒரு நிறைய பேர் வரும்பொழுது இந்த வெக்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற காரணங்கள்னால தான் அது தவிர்க்கப்பட்டதே தவிர திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லவில்லை. ஸோ இதை சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
அதனால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 2வது வந்து இந்த காலகட்டத்தில் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக நிச்சயதார்த்தங்கள் வந்து செய்யலாம். திருமணமே செய்யும்போது நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாதா? இது எல்லாமே வந்து செய்யலாம். இந்த வருடம் இது வந்து மே மாதம் 4ஆம் தேதி இருக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் முடியறது பார்த்திங்களா, இது முடிகிற வரைக்குமே கோவில்களுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா அம்மன் ஆலயங்கள்லாம் வந்து தேவிக்கு வந்து அந்த தெப்பம் மாதிரி கட்டிடுவாங்க. ஸோ தண்ணி நிறைய விட்டு அம்மா குழு 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 குழுன்னு இருக்கிற மாதிரி. நிறைய இடங்களில் சிவபெருமானுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு மண் பானையில் வந்து தாரை பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஹோல் வச்சு அந்த தண்ணி வந்து சிவன் மேலே சொட்டிகிட்டே இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க. நிறைய இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் வந்து கோவில்களில் நடக்கிறது உண்டு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில்களில் இந்த மாதிரியெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா தாராளமாக கொண்டு போய் கொடுங்க. பன்னீர் இருக்குது பார்த்திங்களா, சுவாமிக்கு நிறைய பன்னீர் கொண்டு போய் வாங்கி கொடுங்க. அவங்க வந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பன்னீரை வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அது முருகன் கோயிலாக இருக்கலாம், சிவன் கோயிலாக இருக்கலாம், பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆலயத்தில் நம்ம அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதில் குறிப்பாக இந்த பால், பன்னீரும் இளநீரும் நிறைய வந்து நம்ம அபிஷேகத்திற்கு வந்து கொடுக்கலாம். அம்மன் கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வந்து கொஞ்சம் டெய்லியே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமிக்கு. அந்த மாதிரி ஆலயங்களில் நம்ம இளநீருமே சுவாமிக்கு வந்து கொடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து வெக்க ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நோய்களும் அதிகமாக பரவும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த வேப்பலை, மஞ்சள் இதெல்லாம் வந்து வீட்டு வாசலில் முற்றத்தில் நம்ம துளிக்கிறது இந்த மாதிரி எல்லாமும் செய்வாங்க. கிராமப்புறங்களில் இது அதிகமாகவே இருக்கும். டவுனில் இங்கே சிட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இருக்காது. நம்ம இப்போது நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது வந்து சுகாதாரம், சுத்தம் அதெல்லாம். இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளுமே நமக்கு ஈஸியாக வியாதியை தரக்கூடிய ஒன்றாகவே கிரகநிலைகளும் அமைந்திருக்கின்றன. அதனால் இந்த கிரகநிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த காலகட்டங்களில் கோயில்களில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். நவகிரகங்களுக்கு நம்ம முக்கியமாக அதுவும் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா, மே 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ முடிஞ்ச வரையில் எல்லா ஆலயங்கள்லையுமே நம்ம அபிஷேகம், ஆராதனைகள்லாம் செய்யலாம். நெய் தீபம் கோயிலுக்கு நெய்யாக வாங்கி கொடுக்கலாம். நம்ம தீபம் ஏற்றலை அப்படின்னாலும் நெய்யாக நம்ம வாங்கி கொடுத்து ஆலயங்களில் வழிபாடுகளை செய்யலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்பவுமே இந்த அக்னி நட்சத்திரத்தை ஒன்றும் அந்த சூடு, உஷ்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா நம்ம அதை ஊதி பெருசு பண்ணுறது தானே. ஸோ நம்ம இப்போ இருக்கிறவங்க நம்மளை பயமுறுத்துறதோ இல்லை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்லியோ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக நம்ம எல்லாரும் எப்படி சாதாரணமாக எல்லா வேலையும் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணாலே போதுமானது தான். அக்னி நட்சத்திரத்துக்குன்னு தனிப்பட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருடம் மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது கோயிலுக்கு போயிட்டு, சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு, முருகன் ஆலயமும் போயிட்டு நம்ம வழிபாடுகளை செய்துட்டு வரலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இந்த அக்னி நட்சத்திரத்திற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.